அரச நிதியை பயன்படுத்தி தன்னுடைய பெட்ரோல் ஷெட்ஸில் பணியாற்றிய ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கிய முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் வழக்கு விசாரணைகள் தொடர்பிலே நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை தெரிவித்த உதய கம்மம்பில, விமல் வீரவங்ச போன்றோருக்கு எதிராக அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கின்றது. இந்த இரண்டு சம்பவங்கள் தொடர்பிலும் நாங்கள் தற்பொழுது ஆராய்வோம். உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே முன்னாள் கல்வி அமைச்சர், அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அகிலவிராஜ் காரியவசம் கைது செய்யப்பட்டார். எதற்காக கைது செய்யப்பட்டார் என்றை நாங்கள் பார்த்தால் ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவமாக இது அமைகின்றது. ஏனென்றால் இவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த பொழுது அவருடைய நிர்வாகம் தொடர்பிலான சிரேஷ்ட ஆலோசகராக பணியாற்றினார். சிரேஷ்ட ஆலோசகராக பணியாற்றிய சந்தர்ப்பத்திலே இவர் 4 ஊழியர்களை தன்னுடைய ஸ்டாஃப் ஊழியர்களாக அவர் பெற்றுக்கொண்டிருக்கின்றார். அவ்வாறு அமைச்சர்களுக்கு அவர்களுக்கு தேவையான ஸ்டாஃபுக்கான கட்டணங்களை அடிப்படையாக வைத்து ஸ்டாஃபை பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறாக 4 ஊழியர்களை அவர் பெற்றுக்கொண்டிருக்கின்றார். அப்படியாக இருந்தால் அந்த ஊழியர்களுக்கான சம்பளத்தை அரசாங்கம் கொடுக்கும், அவர்களுக்கான மேலதிக கொடுப்பனவுகளை அரசாங்கம் கொடுக்கும். அதே போன்று அவர்களுக்கான மேலும் பல சலுகைகளையும் அந்த ஊழியர்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக ஒரு அமைச்சருக்கு கீழ் இருக்கின்ற அவ்வாறான ஊழியர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறு 4 ஊழியர்களுடைய பெயர்களை அகிலவிராஜ் காரியவசம் சமர்ப்பித்து அதற்கான அனுமதியை பெற்றுக்கொண்டிருக்கின்றார். அதன் பின்னர் அவர்களுக்கான சம்பளத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கின்றார். அதன் பின்னர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் தற்பொழுது மிக முக்கியமான ஒரு விடயம் வெளியாக இருக்கின்றது. அதுதான், இந்த 4 ஊழியர்களில் 3 ஊழியர்களை அவர் தன்னுடைய சொந்த பெட்ரோல் ஷெட்டில், அதாவது குளியாப்பிட்டில் இருக்கின்ற அகிலவிராஜ் காரியவசமுடைய சொந்த பெட்ரோல் ஷெட்டில் பணியாற்றுவதற்காகத்தான் இவர்களை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது பெட்ரோல் ஷெட்டில் பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு இவர் பெட்ரோல் ஷெட்டிலிருந்து சம்பளம் கொடுக்காமல் அரசாங்கத்தின ஊழியர், அதாவது இவரின் கீழ் இருக்கின்ற ஸ்டாஃப் என்ற அடிப்படையிலே அவர்களை பதிவு செய்து கொண்டு அந்த சம்பளத்தை எடுத்து இவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். சாதாரணமாக அவருடைய பெட்ரோல் ஷெட்டில் பணியாற்றுவதாக இருந்தால் அவர் அந்த பெட்ரோல் ஷெட்டின் மூலம் அவருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். அதனை கொடுக்காமல் செய்திருக்கின்ற வேலையை பாருங்கள். அதுவும் இலங்கையினுடைய கல்வி அமைச்சர், நாட்டுக்கு நாட்டிலே மிக முக்கியமான ஒரு அமைச்சு பதவி கல்வி அமைச்சர். நாட்டிலே கல்வி அமைச்சராக இருந்து கொண்டு அகிலவிராஜ் காரியவசம் செய்திருக்கின்ற வேலையை பாருங்கள். இவ்வாறாக 27,68,836 ரூபாவை முறையற்ற விதத்திலே பெற்றுக்கொண்டிருக்கின்றார் அரசாங்கத்திலிருந்து. அதாவது ஜனாதிபதியினுடைய சிரேஷ்ட ஆலோசகராக பணியாற்றிக் கொண்டு தன்னுடைய ஊழியர்கள் என்று அவருக்கு கிடைக்கின்ற அந்த ஊழியர்களின் அடிப்படையிலே பெற்றுக்கொண்டு இந்த சம்பளத்தை இவர் பெற்றுக்கொண்டு அதனை பயன்படுத்தாமல் அதனை கொடுத்திருக்கின்ற யாருக்கு? தன்னுடைய பெட்ரோல் ஷெட்டில் பணியாற்றிய ஊழியர்களுக்கு. சில வேளை பெட்ரோல் ஷெட்டில் பணியாற்றிய ஊழியர்களுக்கு பெரிய சம்பளம் கொடுத்திருக்க மாட்டார். அதிலும் ஏதாவது ஒரு அடிப்படை இருந்திருக்கும். ஆகவே இப்படித்தான் இவருடைய செயற்பாடுகள். ஆகவே இதனை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த விடயம் சம்பந்தமாகத்தான் தற்பொழுது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குள் இவருக்கு எதிராக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தி இன்று அது சம்பந்தப்பட்ட விடயத்திலே விசாரணைகளுக்காக அவர் அழைக்கப்பட்டிருந்த பொழுது அவர் கைது செய்யப்பட்ட அவர் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். என்ன முக்கியமான விடயம் என்றால், தற்பொழுது ரணில் விக்ரமசிங்கமோடு கூடிருக்கின்றவர்களை பற்றி பேசுவோமாக இருந்தால், உண்மையிலேயே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஓரளவு ரணில் விக்ரமசிங்க என்பவர் ஓரளவு அறிவுள்ள ஒருவர் என்றுதான் கூறுகின்றார். உண்மையிலே அது சரியாக இருக்கலாம். ஆனால் அவரை சுற்றியிருக்கின்றவர்களை பார்த்தால் இப்படித்தான். கல்வி அமைச்சர் என்று பெயரை வைத்துக் கொண்டிருந்த அகிலவிராஜ் காரியவசம் செய்திருக்கின்ற விடயத்தை பார்க்கின்ற பொழுது ஏனையவர்களை பற்றி என்ன சிந்திக்க வேண்டும்? ஆகவே குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது அனைவரும் கூறுகின்ற விடயம்தான், நாட்டிலே ஒரு பொருளாதார பிரச்சனை இருந்த பொழுது அவர் ஒரு திட்டத்தை வகுத்து அதை நாட்டை மீட்டெடுப்பதற்காக முன்னின்று செயற்பட்ட ஒருவர் என்று கூறுகின்றார். அதனை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் IMFோடு இந்த திட்டத்துக்கு செல்வதற்கான சில வழிமுறைகளை பயன்படுத்தி சென்றவர் என்று கூறுகின்றார். ஆனால் இப்படி பார்க்கின்ற பொழுது அகிலவிராஜ் காரியவசம் போன்றவர்கள் ரணில் விக்ரமசிங்கவின் பின்னால் இருந்தமையின் காரணமாகத்தான் நாடு இவ்வளவு தூரத்துக்கு பின்னடைவை சந்தித்திருக்கின்றது. ஆகவே இவ்வாறானவர்கள் இருந்திருந்தமையினால் இவர் மாத்திரமல்ல, இப்படி பலர் இருந்திருக்கின்றார்கள். ஆகவே நாடு இப்படியாவது எஞ்சிருப்பது தொடர்பில் நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். ஏனென்றால் இப்படியானதான் ரணில் விக்ரமசிங்கவை சுற்றி இருந்தார்கள். அதே போன்று அரசியல்வாதிகளை சுற்றி இருந்தார்கள். அவர்கள் செய்த வேலைகளின் காரணமாகத்தான் நாடு இவ்வளவு தூரத்துக்கு வங்குரோத்தடைந்தது. ஆகவே இப்படியான விடயத்தை தன்னுடைய சொந்த பெட்ரோல் ஷெட்டில் பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு அரசாங்க சம்பளத்தை பெற்று அரசாங்க நிதியை பெற்று சம்பளம் கொடுத்தவர்களை போன்று இருந்தமையினால் நாடு இவ்வளவு தூரத்துக்கு எஞ்சிருப்பது நாங்கள் சந்தேகித்துக்கூடிய விட இது போதுமே நாங்கள் நினைக்க வேண்டும். அவ்வளவு தூரத்துக்கு மிக மோசமாக இவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள்.
இது தற்பொழுது படிப்படியாக வெளியே வருகின்றது. உண்மையிலே கட்டாயமாக வெளியே வர வேண்டும். இலங்கையை பொறுத்த மட்டிலே இலங்கை என்பது அனைத்து வளங்களையும் கொண்ட ஒரு நாடு. அனைத்து மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நாடு. ஒரு குறிப்பிட்ட இனவாதிகளை தவிர. ஆகவே இனவாதத்தை இவர்கள் தூண்டிவிட்டார்கள். நாட்டிலே களவு மோசடிகள் காரணமாக ஒட்டுமொத்தமாக நாட்டினுடைய வளங்களை சூறையாடினார்கள். ஆகவே தற்போதாவது இது சம்பந்தப்பட்ட விடயத்திலே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே இடம்பெறுகின்ற விடயங்களை நாங்கள் கட்டாயமாக பாராட்டத்தான் வேண்டும். அரசாங்கம் செய்கின்ற அனைத்தும் சரியென்று கூற முடியாது என்றால் இன்று உண்மையிலேயே வீட்டு பொருளாதாரம் மிகவும் மோசமாக இருக்கின்றது. மக்களுக்கு வாழ முடியாத அளவுக்கு வாழ்க்கை சுமை அதிகரித்திருக்கின்றது. அரிசி, சீனி, பருப்புடைய விலை அதிகரித்திருக்கிறது உண்மைதான். என்றாலும் கூட அதனை அரசாங்கம் கட்டாயமாக அது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். எப்படியாக இருந்தாலும் இந்த ஊழல் மோசடிகளை தடுப்பதற்காக, நிறுத்துவதற்காக கடந்த காலங்களில் குற்றமிழைத்தோருக்கு தண்டனை வழங்குவதற்காக அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கைகளை நாம் அனைவரும் பாராட்டத்தான் வேண்டும். அடுத்த மிக முக்கியமான விடயம் தான் இந்த உயிர்த்த ஞாயிறு ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தப்பட்ட விடயத்திலே தற்பொழுது கிட்டத்தட்ட 7 வருடங்களின் பின்னர் இது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் ஒரு முன்னேற்றம் தெரிவது போன்று தெரிகின்றது. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் 2019ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்ச தாக்குதலின் பின்னர் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் சிஐடியினுடைய பணிப்பாளர் நாயகமாக இருந்த ஷானி அபேசேகரவை சிஐடியிலிருந்து வேறொரு துறைக்கு மாற்றினார். ஆகவே சிஐடி முன்கொண்டு சென்ற விசாரணைகள் அதன் மூலம் முடக்கப்பட்டது. இதுதான் உண்மையான கதை. இப்படி இருக்கும் பொழுதுதான் தற்பொழுது இந்த விசாரணைகள் சம்பந்தப்பட்ட விடயத்திலே ஓரளவு முன்னேற்றம் தெரிகின்றது. அதே போன்று சேனல் 4விலே சம்பந்தப்பட்ட சேனல் 4விலே வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் அது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் அதனை அடிப்படையாக வைத்த விசாரணைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டாலும் பின்னர் அது முடக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் தற்பொழுதுதான் சுரேஷ் சலே சம்பந்தப்பட்ட விடயங்கள் அந்த சேனல் 4லே குறிப்பிட்டப்பட்ட விடயங்களோடு சுரேஷ் சலே சம்பந்தப்பட்ட விடயங்கள் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதனை நாங்கள் கட்டாயமாக பார்க்க வேண்டும். அதே போன்று கோட்டாபய ராஜபக்சவுக்கு வெளிநாடு செல்ல முடியாது என்ற அடிப்படையிலே கடவுச்சீட்டு முடக்கப்பட்டிருக்கின்றது, பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே உயிர்த்த ஞாயிறு ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணைகளில் ஏதோ ஒரு முன்னேற்றம் தெரிகின்றது. கட்டாயமாக இந்த ஈஸ்டர் அட்டாக்கை செய்தவர் யார் என்பதனை அனைவரும் கண்டுகொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக முஸ்லீம் பயங்கரவாதிகள் இதனை செய்ததாக குற்றச்சாட்டுக்களை சுமத்தி முஸ்லீம் மக்கள் அந்த காலத்திலே பெரும் சிரமங்களை எதிர்கொண்டார்கள். வீடுகளில் இருக்க முடியாத அளவுக்கு பெரும் சிரமங்களை எதிர்கொண்டார்கள். வீடுகளுக்கு இராணுவத்தினர் போலீசார் வந்தார்கள், பள்ளிவாசல்களுக்கு சென்றார்கள். யாரும் மறக்க முடியாது. ஆகவே ஒட்டுமொத்தமாக இதனை ஒரு குறிப்பிட்ட தரப்பு மீது சுமத்துவதற்கு எடுத்த முயற்சி இன்று தோல்வி அடைந்திருக்கின்றது. யார் செய்தார்கள் என்ற விடயம் தற்பொழுது படிப்படியாக வெளியே வருகின்றது. சில முக்கியமான நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சுரேஷ் சலே என்பவர் ஒரு பிரபலமான ஒருவர். அவர் கைது செய்யப்படும் யாருமே நினைக்கவில்லை. அது இன்று இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயத்திலே ஒரு பெரும் முன்னேற்றத்தை அனைவரும் காண்கின்றோம். கட்டாயமாக யார் இதிலே பிரதான சூத்திரதார் அதனை கண்டுபிடிக்க வேண்டும். அது சம்பந்தப்பட்ட விடயம் தான் தற்பொழுது பெண்டிங்கில் இருக்கின்றது. அதுவும் இடம்பெறும் நாங்கள் நினைக்கின்றோம். கட்டாயமாக இடம்பெற வேண்டும். இப்படியாக இருக்கின்ற பொழுது இந்த சுரேஷ் சலே சம்பந்தப்பட்ட விடயத்திலே அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பிடிஐயின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆகவே இவரை பிடிஐயின் கீழ் கைது செய்ய முடியாது, இவர் சிறந்த அதிகாரி என்று போராட்டம் செய்தார்கள் பலர். அதிலே முக்கியமாக விமல் வீரவங்ச, உதய கம்மம்பில, திலீப் ஜெயவீர, அசங்க நவரத்ன, மஹிந்த பத்திரன, சுகீஸ்வர பண்டார இவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து மாத்திரமன்றி குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது பல முக்கியமான விடயங்கள் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அவ்வாறு குறிப்பிட்ட விடயங்கள் நீதிமன்றத்தை அவமதிப்பதாக இருப்பதாக சிஐடி விசாரணைகளை மேற்கொண்டிருந்தது. ஆகவே சிஐடி விசாரணைகள் தற்போது நிறைவடைந்திருக்கின்றன. இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திலே இந்த உயிர்த்த ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை ஒன்றின் பொழுது சிஐடி நீதிமன்றத்துக்கு குறிப்பிட்டிருந்தது. இப்படித்தான் நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டு தொடர்பில் இந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு எதிரான விசாரணைகள் தற்போது நிறைவடைந்திருக்கின்றன என்று கூறுகின்ற பொழுது கோட்டை நீதவான் குறிப்பிட்டிருந்தார், பசன் அமரசேன குறிப்பிட்டிருந்தார். இதனை மேன்முறையீட்டு நீதிமன்றம் தான் விசாரணை செய்ய வேண்டும். அதாவது நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டு தொடர்பிலான விசாரணைகளை மேன்முறையீட்டு நீதிமன்றம் தான் மேற்கொள்ள வேண்டும். ஆகவே நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுகளின் கீழ் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு என்று கோட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டது. தற்பொழுது அது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் எதிர்காலத்திலே நடைபெறும். நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டுகளின் கீழ் இவர்களுக்கு எதிராக விசாரணைகள் நடைபெறவிருக்கின்றன. அதாவது விமல் வீரவங்ச, உதய கம்மம்பில, திலீப் ஜெயவீர, அசங்க நவரத்ன, மஹிந்த பத்திரன, அதே போன்று சுகீஸ்வர பண்டார் ஆகியோருக்கு நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் கீழ் விசாரணைகள் இடம்பெறவிருக்கின்றன. யாரும்
ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியதன் பின்னர் அதனை விமர்சிக்க முடியாது. நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையிலே யாரும் கருத்து தெரிவிக்க முடியாது. ஏனென்றால் நீதிமன்றத்தை அவமதித்தால் நாட்டிலே நீதிமன்றம் தொடர்பிலே காணப்படுகின்ற நம்பிக்கை இல்லாமல் போகும். அதன் காரணமாகத்தான் எப்போதுமே யாரும் பேசுகின்ற பொழுது நீதிமன்றத்தை அவமதிக்காத வகையில் செயற்பட வேண்டும். அதுதான் சிலர் தற்பொழுது சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே பேசுவார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த சிறப்புரிமை இருக்கின்றது. பாராளுமன்ற சிறப்புரிமையின் கீழ் அவர்கள் பேசுகின்ற பொழுது அதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. அதனை பயன்படுத்தி பலரும் அவ்வாறு பாராளுமன்றத்துக்குள்ளே கதைக்கின்றார்கள். ஆனால் வெளியிலே கதைத்தால் அவர்கள் உள்ளே செல்ல வேண்டியதுதான். அதுதான் உண்மையான கதை. ஆகவே இப்படியான விடயங்கள் தான் இன்று இடம்பெற்றிருக்கின்றன. ஆகவே மிக முக்கியமாக நாங்கள் இன்று பேசிய விடயங்கள், முதலாவது முன்னாள் கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசவனுடைய செயற்பாடுகள், அவர் செய்த மிக மோசமான செயற்பாடுகளின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் இன்னும் குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டிய பொறுப்பு அது நீதிமன்றத்தை சார்ந்தது. ஆனால் தற்பொழுது அதாவது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சுமத்திருக்கின்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நீதிமன்றத்தில் அது தொடர்பிலான விசாரணை இடம்பெறும். இறுதியிலே அவர் குற்றவாளியா இல்லையா என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்கும். அதே போன்று நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் குறித்த நபர்களுக்கு எதிராக தற்பொழுது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. ஆகவே இன்று முக்கியமாக விடயங்கள் இன்று இடம்பெற்றன. இன்று பதிவான மிக முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்த்தோம். இது போன்ற உண்மையான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்வது மாத்திரமின்றி அதன் உள்ளடக்கத்தை விரிவாக அறிந்து கொள்வதற்காக ரியாஸ் ஹாரிஸ் 360 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள். நன்றி.